ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று சண்டே எடுத்த வீடியோ தான். நேற்று பிரியாணி செய்யலாம், புரட்டாசி 3வது சனிக்கிழமை கும்பிட்டாச்சு. அதனால் நேற்று சண்டே இல்லைங்களா, அதனால் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்திருந்தோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம். 1/2 கிலோ அரிசி போட்டு தான் செஞ்சோம். நான் 2 பாப்பா 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. கூட நான் ஹெல்ப் பண்ணேன். யூஸ்வலாக நம்ம எப்பயும் போல் பிரியாணி செய்கிற மாதிரி தான், ஆனால் வெளியில் விறகு அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி குண்டானில் தான் செஞ்சுருந்தோம். ஏதோ கடாமுடான்னு போட்டு ஏதோ செஞ்சோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கலர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. எந்த ஒரு கலர் பவுட்ரு எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும், அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாவும், அதுக்கப்புறம் மிளகாத்தூளும், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டோம். வேறு எந்த இதுவுமே சேர்க்கலை. அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணவே மறந்துட்டோம். தண்ணி எல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் தான் தயிர் எடுத்துகிட்டு போட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு செஞ்சோம். டேஸ்ட் எதுவும் பார்க்கல. எப்படி இருக்குமோ என்னவோ, பொங்கல் தான் செஞ்சு தர போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் பார்க்க தக்காளி சோறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கலருக்காக நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல, பவுடர் எதுவுமே. அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வீடியோக்கு பார்க்க ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லாமே டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் நான்வெஜ் எல்லாமே எடுத்திங்களா? புரட்டாசி சனிக்கிழமை எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹேர் ஆயில் சேல் பண்ணுறோம். இப்போ ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர் இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆஃபர்னு அலௌன்ஸ் பண்ணலை. ஆஃபர்னு ஒரு 2 டேஸில் அலௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு தான் தம் போட்டு, அதுக்கப்புறம் சாதம் பார்த்திங்கன்னா உதிரியாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வாழை இலை வச்சு எல்லாேருக்கும் சளி பிடிச்சிருக்கனால ரைத்தா ரெடி பண்ணல. அப்புறம் ஒரு எக்கும் பிரியாணி வச்சு நாங்கள் நேற்று சண்டே சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ